ஹாய் கைஸ், வெல்கம் அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, சுமி எங்கே வந்திருக்காங்க, சுமிக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. ஹாய் காய்ஸ், வெல்கம் அவர் சேனலில் எப்படி இருக்கீங்க? நாங்கள் சூப்பராக இருக்கோம். வெயில் வந்து கண்ணு சரியாக கூசுது, பார்க்க முடியல. பார்க்க கூட நாங்கள் இன்றைக்கி சூப்பராக ஒரு இடத்துக்கு வந்து வீடியோ பண்ணலான்னு வந்தோம். இந்த இடம் சூப்பராக இருக்குங்க வியூ, அதனால உங்களுக்கு வீடியோவாக காட்டலாம் அப்படின்ட்டு ஷார்ட்ஸில் போட்டுட்ருந்தோம். சரி இன்றைக்கி வாங்க வீடியோவாக பண்ணி காட்டுவோம் சொல்லிட்டு பார்க்கலான்ட்டு. இந்த இடம் பாருங்கள், ஃபுல்லாக வந்து குளம் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே செடிங்க, பனைமரம்லாம் ஜென்ரலாக பார்க்குறதா. பட் எனக்கு இதெல்லாம் அதிசயமாக இருக்குங்க, அதனால் உங்களுக்கு இதெல்லாம் காட்டணும்னு எனக்கு ஒரு ஆசையாக இருந்துச்சு. வாங்க நம்ம எல்லாத்தையும் அப்படியே கேமராக்குள்ளே பார்க்கலாம். ஓகேங்களா? ஏ சுமி, என்னடி பண்ணுற, எங்கடி போகிற? கிட்ட வாங்க, கேமரா எடுத்துக்கிட்ட வாங்க. இங்கே வாங்க. இந்த செடியை யாருக்கெல்லாம் தெரியும்? இந்த செடி பேர்லாம் நினச்சிட்டு இருக்கு, நீ சொல்லு. இழந்த பழம் செடி. அஃப்கோர்ஸ் அதுதான் கிடையவே கிடையாது. இந்த செடி வந்து நான் சின்ன வயசில் ஊரில் பார்த்துருக்கேன். பாரு, இந்த பழம் ஒன்று இருக்குது, ஆனால் ஃபுல்லாக முள்ளாக இருக்குது. ஒரு நிமிஷம் இந்த பழம் ஒன்று மட்டும் இது பாரு, இது பயங்கர முள் இருக்கும். போதும் காட்டுங்க மேடம். கீழே விழுந்துருச்சு, அது பரவாயில்ல. இதோ தெரியுதா? என்ன பழம் இது? இது 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 பேர் சூரப்பழம் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். சூரப்பழமோ ஏதோ சொல்லுவாங்க இது பேர். சின்ன வயசில் ஊரில் சாப்பிட்டது கிராமத்தில். இப்போ தான் நான் ரொம்ப நாள் கழிச்சு இதை பார்க்குறேன். இது வந்து பழமானது. இது வந்து கொஞ்சம் செங்காயாக இருக்கும். இது ரொம்ப புளிப்பாக இருக்கும். இது இனிப்பு புளிப்புமாக இருக்கும். காயும் சாப்பிடலாம், இல்லை காயெல்லாம் இருக்குது, பிஞ்சுலாம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து கொஞ்சம் கசப்பாக இருக்கும், ஆனால் இந்த மாதிரி செங்காயை சாப்பிடணும், இது ரொம்ப நல்லாயிருக்கும். தெரியுதா? வந்த இடத்துல பாருங்கள், நமக்காக வந்து இயற்கை எப்பயுமே ஏதோ ஒன்று நமக்கு கொடுத்துட்டே தான் இருக்கும். நம்ம தான் அதை அழிக்காமல் பார்த்துக்கிறத வச்சு தான் இருக்குது. வாங்க நம்ம அடுத்து என்னென்ன இருக்குது பார்க்கலாம். இங்கே பாருங்கள், குளம் பார்த்துக்குங்க. இப்போ சொன்னீங்களே, அதை திருப்பி சொல்லுங்கள். அந்த இயற்கை இப்போ திருப்பி சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், நம்ம வந்து இயற்கை எப்பயுமே நமக்கு ஏதோ ஒன்று கொடுத்துட்டே இருக்கும். ரொம்ப எப்பயுமே எந்த இடத்துலையுமே சொல்கிறோம், எதுவுமே இல்லாமல் இருக்காது. ஆனால் அதை நம்ம தான் அழிக்காமல் பத்திரமா பார்த்துக்கணும். நம்ம அது எந்த அளவுக்கு நம்ம இன்னும் டெவலப் பண்ணுறோமோ அந்தளவுக்கு அதை நம்மளை நல்லா பார்த்துக்கணும். இப்போ எல்லா இடத்தையுமே ஃப்ளாட் போடுறாங்க, எல்லா இடத்தையுமே மரமே இல்லை. இன்னொரு விஷயம் சொல்லணும் பார்த்தீங்கன்னா, இப்போ சம்மர் ஃபுல்லாகவே இனிமேல் வந்து வெயில் காலம்தான். ஒன்று மழை அடித்து நவுத்துது, இல்லை வெயில் அடித்து நவுத்த போகுது. இப்போ ஒரு ஒதுங்கிறதுக்கு கூட மரம் இல்லைன்னா என்ன பண்ண சொல்லுங்கள்? ஸோ வந்து நமக்கு ரொம்ப முக்கியங்க, மரம்லாம் ரொம்ப முக்கியம். முடிஞ்ச வரைக்கும் உங்கள் வீட்டில் கொஞ்சம் இடம் தான், அந்த கொஞ்சம் இடத்த வந்து மரத்துக்காக கொடுங்க. மரத்தை வைக்க ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஒரு செடியாச்சும் வச்சு பாருங்கள், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வாங்க நம்ம குளத்தை பார்க்க போகலாம். தண்ணிக்குள்ளே விழுந்துட போகிறடியே, இன்னாடி கதை ஒன்று. பார்க்குறேன். ஆமாம், கோயில் குளம் இது. ஆனால் பரவாயில்ல, வெயில் ஆனால் நல்லா வெயில் ஆரம்பித்தா தண்ணி இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ நல்லா தண்ணி இருக்குது, நல்லா இருக்குல்ல பார்க்க. சூப்பர். கை வடிக்க வாடாடி, தூக்கு 4 ஜேசிபி எடுத்துன்னு வரோம். குத்திடுவோம் உன்னை, எவ்வளோ திமிர் பார்த்தியா? இங்கே பாருங்க, நான் பறிச்ச எல்லாம் பழம் சாப்பிட்டு காட்டுறேன். இது புளிப்பாக இருக்கு. நல்லா இருக்கா? வேணுமாடா? வேண்டாம். இன்னொன்று இருக்கு, அதை சாப்பிட்றேன். 10 கூட சாப்பிடு, ஒன்றும் பிரச்சனை. உப்பு மிளகாத்தூள் தான் சூப்பர். சாப்பிடு. சரி வாரம் அப்படி போகிறோம். ஓகே. சுமி, அங்கே என்னடி பண்ணுற? டேடி உனக்கு காட்டலாம் தான் டேடி வந்தேன் நான். இங்கே பாரு, இது என்ன தெரியுதா? இந்த பாரு, இங்கே கூட குட்டி குட்டியாக இருக்கு பாரு, தெரியுதா? இது என்னன்னா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டோரங்களில் இது ஒரு வகையான சப்பாத்தி கல்லியோட ஒரு இதுதான். பட் ஆனால் சப்பாத்தி டிராகன் பழம். ஆமாம், சப்பாத்தி கல்லி கிடையாது, பட் அதோட ஒரு ஜாதி தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா இதில் இப்போ ஹைப்ரிடாக இப்போ நமக்கு வந்து இங்கே நல்லா டிராகன் ஃப்ரூட்லாம் கிடைச்சிது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அது ஐயோ ரொம்ப முள்ளாக இருக்குது, அது முள். ஸோ அதை விட்டுருவோம். இதுலேருந்து வர பழம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும். சேம் டிராகன் ஃப்ரூட்டில் இருக்கிற மாதிரி தான் ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருக்கும். ஆனால் என்னென்னா இதில் குட்டியாக இருக்கும். ஆனால் இப்போ கடைகளில் வரதெல்லாம் ஹைப்ரிட், வெளிநாட்டிலேருந்து நமக்கு அதிகமாக வருது. இப்போ இங்கே ஒரு நிறைய இடத்துல விதைக்கிறாங்க. பட் ஆனால் இதுலேருந்து தான் முதல்ல நமக்கு தெரிஞ்சு அந்த டிராகன் ஃப்ரூட் குட்டியாக இருக்கும். இதில் அந்த பூவை நான் உங்களுக்கு காட்டலான்னு பார்த்தேன். ஒரு வேளை பூ பூக்கிற சீசனில் வரும்போது இங்கே வந்தேன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அந்த பூவை காட்டுறேன். இதில் இருக்க அந்த பழத்தையும் நான் காட்டுறேன். நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லையான்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். டேடி வந்து பார்ப்போம். அடுத்து இங்கே என்ன இந்த ஒரு இடம் எப்படி இருக்கு பாருங்க. இந்த இடம் பிடிச்சிருக்கா? இந்த இடமே பார்க்கவே ஸோ இங்கே தான் இடத்த வாங்கி புக் பண்ணி வைக்கலான்னு இருக்கும். இது பாருங்க, ஆமாம், இந்த இடத்த வாங்கி
தலைவர் மட்டும் தனியாக வீடை கட்டி நைட்டில் இவரை மட்டும் எங்கள் வீட்டில் இந்த மரத்தில் தான் நைட்டு 12 1 மணிக்கு இந்த இடம் பாருங்கள் எப்படி இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது. நேச்சுரல் பிளேஸை வெயில் டைமில் இங்கே வந்து உக்காந்தா அப்படி சொல்லுங்க. அழகாக ஒரு பாயில் ஒரு கைத்து கட்டில் எடுத்துகிட்டு வந்து போட்டு அழகாக சும்மா ஒரு வாட்டர் பாட்டிலில் தண்ணி, ஒரு பானையில் தண்ணி, ஒரு பானையில் வந்து மோர் சில்லுன்னு வச்சுட்டு அழகாக வந்து காலையில் வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சமையல் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஒரு பெட்ஷீட்டை போட்டு அழகாக உட்காந்து சாப்பிட்டுட்டு அந்த கைத்துக்கட்டில் படுத்து தூங்கினா எப்படி இருக்கும் ஃபீல் சொல்லுங்கள். கண்டிப்பாக சம்மரில் ஒரு நாள் நான் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா உண்மையிலே சொல்கிறேன், அவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது இந்த இடத்த பார்க்குறப்போ. ரொம்ப நல்லா இருக்குது, காற்றோட்டமாக இருக்குது. இப்போ வந்து உண்மையிலே இருக்க வெயில் காலத்தில் நமக்கு காற்றே கிடைக்காதுங்க. எங்கே போட்டாலும் ஒரே பொல்யூஷனாக, ரொம்ப வண்டியோட இந்த அனலுக்கு காற்று இதே தான் இருக்கும் ஃபுல்லுமா. ஆனால் இந்த மாதிரி மரத்து காற்றை வாங்குறதுன்றது உண்மையிலே காடு கிஃப்ட்டுங்க. அந்த கிஃப்ட் கடவுள் எங்களுக்கு கொடுத்துருக்காருன்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஸோ நாங்கள் அதை ஃபீல் பண்ண போகிறோம். உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்கள வீடியோ பார்த்தாலும் அவங்கள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆனால் இதை விட சூப்பர் இடம்லாம் இருக்குங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த இடத்தையும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். சென்னையாக இருந்தால் நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் அந்த இடத்த விசிட் பண்ணி பார்க்குறோம். பாய் பாய் சதீஷ், பாய் பாய். எல்லாம் ஜாக்கிரதையாக இருங்க, எல்லாரையும் நல்லா பார்த்துக்கோங்க, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் நல்லா பார்த்துக்கோங்க, மேடமே நல்லா பார்த்துக்கோங்க. மேடம்